ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு என்ன ஜோதிட தாள்களோ என்ன ஆன்மீக தாள்களோ பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த 7வது மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீகத்தில் முக்கியமான நாட்கள் வரும். அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக நாள் வர இருக்குது. அதுதான் ஜூலையுடைய 24ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4வது மாதமான ஆடி மாதத்துடைய 8ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமான வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் தானங்களும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை தானங்களை இந்த நாளில் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய முன்னோர் சாபம், அதாவது பித்ரு சாபம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கும். அது நீங்கள் ஆடி அமாவாசையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட சாபம் மொத்தமுமே தீரும். இந்த சாபம் தீர்றதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடு வாசல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும். ஒருவேளை அன்னதானம் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க ஒரு பசுமாடை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பசுமாட்டுக்கு 9 வாழைப்பழத்தை வணங்கணும். அதை பண்ணாவே நம்ம தானம் பண்ண பலன் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக அமாவாசையில் செய்யணும். அதுவும் ஆடி அமாவாசையில். பொதுவாக சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றையொன்று சந்திக்கக்கூடிய தினம்தான் அமாவாசை. இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அவங்களுடைய புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வரும். தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணித்து அவர்கள் தொடங்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தொடங்கக்கூடிய காரியங்களை கனிவோடு பார்ப்பாங்க. அந்த காரியம் வெற்றி பெற ஆசீர்வதிப்பாங்க. எனவே இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நல்ல நாள். அதாவது அமாவாசை வரக்கூடிய நாள்லாம் நல்ல நாள். எனவே பித்ருக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம முன்னோர்களை இந்த நாளில் வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை புதிய வகையில் நாம் தொடங்கலாம். அது நிச்சயம் நல்ல விதமாகவே நமக்கு நடைபெறும். ஆக்சுவலி அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, ஒரு வருடத்துக்கு இந்த 3 தான் சிறப்புக்குரியதாக போற்றப்படுது. அதில் இப்போ வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாபம் நீங்கள், அதாவது பித்ரு சாபம் நீங்கள், வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது சிறந்த பலனை தரும். லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி கலவை சாதம் செய்து இந்த நாளில் தானம் மாதிரி கொடுக்கணும். அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையிலும் உங்களால் இயன்ற அளவு உணவு அன்னதானம் செய்யலாம். ஒருவேளை இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா பசு, காகம், நாய், பூனை இந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டு, பால், தயிர் இந்த மாதிரி ஏதாவது உணவுகள் கொடுக்கலாம். ஆக்சுவலி அமாவாசையில் இந்த ரெண்டும் தான் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் என்பது குறிப்பிடப்படுது. அமாவாசையில் பிதுர் தர்ப்பணம், அன்னதானம் இந்த மாதிரியானவற்றை நீங்கள் செய்கிறதுனால குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்.
இதெல்லாம் வந்து நீங்கள் செய்கிறது வந்து குலதெய்வத்துடைய அருள் மட்டும் இல்லாமல் சாபம் மெயினாக வந்து போக்கும். ஒருவேளை இந்த நாளில் அன்னதானம் போன்றது எதுவுமே நான் சொன்னது உங்களால் முறையாக செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டுக்கு மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை 9 வாங்கி கொடுங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே நான் சொன்ன மற்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சதுக்கு சமம். ஆனால் எதுவுமே வந்து இந்த நாளில் செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் இந்த அமாவாசையில் செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலையில் வந்து எண்ணெய் வந்து தடவக்கூடாது. அதுக்கப்புறம் புண்ணிய தலங்களில் இருக்கக்கூடிய கடல் அல்லது நதிகளில் வந்து நீராடணும். ஏன்னா இந்த நாளில் நீராடுவது ரொம்பவே புண்ணியம், அதுக்காக சொல்லப்படுது. அப்புறம் அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அமாவாசையில் இந்த டைம் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலன் ஒரு அமாவாசையிலே கிடைத்துவிடும். அதனால தான் ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை உங்கள் ராசிக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ உங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுனால எப்படி சூழ்நிலை இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆண்டுகோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி, ராகு கேது கிரகங்களுடைய பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் அமாவாசைக்கு முன்னாடியே முடிந்திருக்கு. இந்த முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் மட்டும் இந்த அமாவாசையில் பயிற்சி நடைபெறுகிறது. இதன் தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்காது என்றாலும் கணிசமாக உங்களுக்கு இருக்கும். இந்த அமாவாசையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன நடக்கும், வேலை தொழில் வருமானம் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க பரிகாரம் செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சிம்ம ராசிக்கு சனி பயிற்சியுடைய காலத்தில் அமாவாசை இப்போ வந்து வருது. இந்த சனி பயிற்சி காலத்தில் அமாவாசை வரும்போது அஷ்டம சனியானது நடந்துட்டுருக்கு. அதே போல் ராசியில் கேது, 7வது வீட்டில் ராகு இருக்கிறாரு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த அமாவாசை முழுவதும் கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் வந்து ராசியில் சஞ்சரிப்பார். ஸோ மாதக்கோள்களுடைய அடிப்படையில் அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில விஷயங்களை தவிர நல்லதாக சிலது நடக்கும். அந்த மாதிரியான நாட்களாக இருக்கும். அதே சமயம் தொழிலில் உள்ள தடைகள்லாம் விலகி வருமானம் நிலைப்புத்தன்மை ஏற்படும். வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்திங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த அமாவாசையிலிருந்து குறிப்பிடப்படுது. இந்த பரிகாரங்கள்லாம் நான் சொன்னதை நீங்கள் செய்கிறதுனால சாதகமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. எதில் சாதகம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசையில் சுக்கிரன் பயிற்சி உங்கள் ராசிக்கு பெரிய யோகத்தை தரும். அதுவும் முதல் 3 வாரங்கள் வந்து அமாவாசையில் தொழில் வளர்ச்சி, நல்ல லாபம், திடீர் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக வர வேண்டிய தொகை கிடைக்கும். அதுக்கு பரிகாரம் ஒழுங்காக செய்யணும். வருமானங்கிறது அதிகரிக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். சகோதரர்களால் அதிர்ஷ்டமோ ஆதாயமோ அடைவீங்க. அப்புறம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் கேதுவால் தொடர்ச்சியான குழப்பமான மனநிலையில் இருப்பீங்க. அதனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொற்காலமாக இந்த அமாவாசையிலிருந்து இருக்கும். எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். வேற்றுமொழி வெளி நாட்டவர்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்த பரிகாரங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசையில் 2வது பாதையில் சூரியன் மறைவதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும். ஆற்றல் குறைந்தது போல உணர்வீங்க. இதனால் தவறான அல்லது அவசரமான முடிவுகள் எடுக்க நேரிடும். ஸோ அதில் கவனம் தேவை. அப்புறம் இந்த அமாவாசையில் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சில நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு குடும்ப, நட்பு, அலுவலகம் என்று எல்லா இடங்கள்லையுமே நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. அப்புறம் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஏற்றம் இறக்கங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களை இன்னும் சில காலம் தள்ளி போடுறது அமாவாசைக்கு பிறகு நல்லது.
அப்புறம் குரு பயிற்சி எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அஷ்டம சனி நடப்பதால் பெரிய முதலீடுகள் பெரிய மாற்றங்கள் செய்வதை அமாவாசைக்கு பிறகு தவிர்க்க வேண்டும். தொழில் நன்றாக இருந்தாலுமே அகலக்கால் வைப்பது எதிர்மாறாக நடக்கக்கூடும், பார்த்துக்குங்க. அப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமாவாசையிலேருந்து வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்களில் தற்போது இருக்கக்கூடிய வேலை விட நல்ல மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொண்டுட்டு அடுத்த வேலைக்கு போங்க, அவசரப்பட்டு போகாதீங்க. இந்த மாதிரி சிலது கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து அவங்களும் பயனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.